அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இந்த குறளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, வரக்கூடியதை முன்னாடியே அறிஞ்சு அதுக்கு தயார் நிலையில இருக்கக்கூடியவங்க தான் அறிவுடையார். அப்படி இல்லாத எல்லாருமே அறிவில்லாதவர்கள் தான். இதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இன்னைக்கு இந்த குறளோட இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குறளுக்கும் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதனால தான் இந்த குறளை மையமா வச்சு நம்ம இந்த பதிவை தொடங்கணும். அது என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாகர்கோவில் நிம்பர்ஸ்லன் அகாடமியிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். வருஷம் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஒரு ட்ரெண்டை நோக்கி போகிறதா நம்மளால பார்க்க முடியுது. இதனால என்ன ப்ராப்ளம், யார் பெருசாக பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் தான் பெருசாக பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கை அதிகமாக எடுக்கிறதுக்காக பொது தமிழை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு 3லேருந்து 4 மாதம் கம்ப்ளீட்டாக பொது தமிழுக்கு டெடிகேட் பண்ணி, அதுவும் 6th-லேருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு, அதுக்கப்புறம் 11th 12th புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை பொது தமிழ்லையும் சிறப்பு தமிழ்லையும் படித்து கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு தென் எக்ஸாம் எழுதுவாங்க. 100 கொஸ்டினுக்கு 95 கேள்விக்கு மேலேயே அவங்களால எடுக்க முடியும். இதுவே என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்கள கட் ஆஃப் கிட்ட கொண்டு போயிடும் அப்படின்னு தான். பெருசாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லாமல் இருந்தது அப்படின்னு தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைம் எடுத்துக்கக்கூடிய டாபிக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்செப்ட் ஓரியன்டாகவே கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, குரூப் 4 ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வரக்கூடிய குரூப் 1 மாணவர்களும் ஈவன் யூபிஎஸ்சி மாணவர்களுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மினிமமாக ஒரு மாதம் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்து பொது தமிழை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா, பொது தமிழில் குரூப் 4 மாணவர்களுக்கு இணையாக அவங்களால மார்க் வாங்க முடியுது. இதை இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேட்கக்கூடிய பொது தமிழ் கேள்விகள் ஒரு 65லேருந்து 75 மார்க் தான் வாங்குற அளவுக்கு ஆவரேஜாக வாங்குற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வரல அப்படின்றது தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை வருது. ஆனால் இதுலேயும் ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸோடைய ஸ்டாண்டர்டுமே ஒரு யூபிஎஸ்சி ஸ்லோவாக யூபிஎஸ்சியோட ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். குரூப் 1 படிக்கிறதுனாலேயே யூபிஎஸ்சி படிக்கிறதுனாலேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ குரூப் 4க்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுடைய ஸ்டாண்டர்டை யூபிஎஸ்சி தரத்துக்கு உயர்த்தலை அப்படின்னா உறுதியாக கிளியர் பண்ண முடியாது. பயப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ரெண்டும் சேர்த்தாப்புல யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஃப்ரீயாகவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவாக குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்கோடைய அனாலிசிஸ் வீடியோ அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் எவ்வளவு ஈஸின்னு.